ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 13 இறுதி கணக்குகள் பார்ட் 2. அதில் பயிற்சி வினாக்கள் 4. மார்ச் 31, 2016 அன்றைய இருப்பாய்வின்படி பற்பல கடனாளிகள் ரூபாய் 30,000, வாராக்கடன் 1200, பற்பல கடனாளிகள் மீது 3% ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்கப்பட வேண்டும். சரிகட்டு பதிவு தந்து இவ்விவரம் லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும். கடனாளிகள் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? வாராக்கடன் கொடுத்துட்டாங்க. பற்பல கடனாளிகள் மீது 3% ஐயக்கடன் ஒதுக்கு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சரிகட்டு பதிவில் குறிப்பேடு போடணும். இந்த இதெல்லாம் லாப நட்ட கணக்கில் எந்த சைடு வரும், இருப்புநிலை குறிப்பில் எந்த சைடு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பயிற்சி வினா 4. சரிகட்டு பதிவில் உள்ள குறிப்பேடு. விவரம், தொகை. நம்ம இது வரைக்கும் தொகைங்கிறத எழுதியிருப்போம். இதில் அமௌண்ட்டோட சிம்பிள் போட்டாலே போதும். ஏன்னா நம்ம சில பேருக்கு அக்கௌண்ட்ஸ் போடுறதுக்கு டைம் ஆகும். தொகைன்னு எழுதுகிற நேரத்துக்கு அந்த சிம்பிளை போட்டுட்டு போயிடலாம். இப்போ வார ஐயக்கடன் ஒதுக்குக்கு என்ன குறிப்பேடு போடணும் அப்படின்னா, லாப நட்ட கணக்கு பற்று, ஐயக்கடன் ஒதுக்கு கணக்கு வரவு. ஏன்னா லாப நட்ட கணக்கில் பற்று சைடு தான் ஐயக்கடன் ஒதுக்கு அப்படிங்கிறது வரும். அதனால் லாப நட்ட கணக்கு பற்று, ஐயக்கடன் ஒதுக்கு வரவு. இப்போ குறிப்பு என்ன எழுதணும்? வார ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்கியது. அமௌண்ட் 900. இந்த 900 எப்படி வந்துச்சுன்னா, 30,000 பற்பல கடனாளிகள் அமௌண்ட்டு 30,000. பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்தாங்க? 3%. டிவைடட் 100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ, 3 9 2 0 900. அப்போ போட்டாச்சு. அடுத்தது லாப நட்ட கணக்கில் எந்த சைடு போடலாம்னா, விவரம் தொகை, விவரம் தொகை. இப்போ வாராக்கடன் கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1200. வார ஐயக்கடன் ஒதுக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச 900. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 2100. இவ்வளோ தான் லாப நட்ட கணக்கில் வரும். இதுக்கு அடுத்தது இருப்புநிலை குறிப்பு. இருப்புநிலை குறிப்பில் கடனாளிகள் அப்படிங்கிறது சொத்துக்கள் பக்கம் வரும். பொறுப்புகள் அமௌண்ட்டு, தொகை, சொத்துக்கள் தொகை. இப்போ கடனாளிகள் 30,000. அதில் நம்ம வாராக்கடன் அப்படிங்கிறது ஐயக்கடன் ஒதுக்கி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 900. அப்போ 30,000ல் 900 கழிச்சா 29,100. இப்போ இதுக்கான குறிப்பேட்டு பதிவு போட்டாச்சு. நம்ம அப்போ போடும்போதே அமௌண்ட்டு எவ்வளோ அப்படிங்கிறது தொகையை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் லாப நட்ட கணக்கில் எந்த சைடு வரும் வாராக்கடன், வார ஐயக்கடன் ஒதுக்க அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் சைடு கடனாளிகளோட வார ஐயக்கடன் ஒதுக்க கழிச்சு போடணும் அப்படின்னு பார்த்தாச்சு. நன்றி.